வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே அன்பின் தேவனே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஞான ஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளையிலும் அன்பின் தேவனே உங்களுடைய செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக அருமையான சகோதரன் மைக்கேல் ஜெயபாலன் அவர்கள் மூலமாக நாங்கள் கேட்க எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு பாராட்டப்பட்டிருக்கிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து நாங்கள் பணிந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த தேவரீர்தாமே மகன் மூலமாக பேசும் ஆண்டவரே இந்த செய்திகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், இன்னும் அதிகமாய் உம்மண்டையில கிட்டி சேரவும், இன்னும் அதிகமாய் உமக்கு பிரியமாய் ஜீவிக்கவும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிருபையின் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னும் வர இருக்கிறவர்களும் ஏற்ற நேரத்தில் இணைந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த இணையத்தின் இணைப்புகள் எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாதபடி தாராளமாய் கிடைக்க நீர் அனுகிரகம் செய்தரலாம். கர்த்தரும் மறுமை இரட்சகரும் எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். Brother Michael, brother, you can take. Yes, uncle. Okay, மறுபடியும் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை தொடர்வதற்கு கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம இந்த 11வது அதிகாரத்தின் அடிப்படையான சில காரியங்களை நம்ம பார்க்க போயிடும். கடந்த பைபிள் ஸ்டடியில ஃபெய்த், விசுவாசம் என்கிற டாபிக்குடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு எபிரேயர் நிருபத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வசனத்தையும் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறது இல்லை. ஆனா சில அடிப்படையான காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 11வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய முன் பகுதியை நான் அங்கே போட்டிருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம விசுவாசத்தை பற்றி நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த விசுவாசத்தை பற்றி யோசிக்கும் போது சில காரியங்களை நாம் முதலாவது யோசிக்க வேண்டும். 10 அதிகாரங்களிலே இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதுகிற அந்த ஆசிரியர் அவர் அநேக காரியங்களை அவர் எழுதி கொண்டு வந்தார். அவையெல்லாம் அந்த டாக்ட்ரினல் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 11வது அதிகாரத்துல அவர் விசுவாசத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அதை 10வது அதிகாரத்தினுடைய கடைசியில இன்ட்ரோடியூஸ் பண்ணி 11வது அதிகாரத்துக்குள்ள வந்துட்டார். ஏன் அவர் விசுவாசத்தை பற்றி பேசக்கூடிய இந்த அதிகாரம் இந்த இடத்துல அது இருக்கிறது? இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது விசுவாசத்தை பற்றி நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒருவேளை அவர் எபிரேயர்களுக்கு அவர் என்ன சொல்ல விரும்பினார், நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த 2 காரியங்களையும் நம்முடைய மனதிலே நாம் வைத்திருந்தால் நாம் பார்க்க போகிற காரியங்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப நான் இந்த அதிகாரத்தினுடைய பல காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக விசுவாசம் என்கிற ஒரு வார்த்தையை குறித்து சற்று ஆழமாக நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்ன என்று சொல்லி. ஆனபடினாலே நமக்கு பார்க்க போகிற காரியம் என்னன்னு கேட்டோம்னா, எபேசியர் 2:8 நம்ம இந்த விதமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய முயற்சியினால இல்ல, நம்முடைய எந்த சாதனையினாலும் அல்ல. அந்த ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படையாக இருந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த விசுவாசத்தை கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் a gift from God. அதான் நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்குது. அப்போ விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதை பற்றி சரியான ஒரு தெளிவு நமக்கு இல்லை என்றால் அநேக விதமான குழப்பங்கள் வரும் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்ப இந்த ஸ்கிரீன்ல நான் இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கேன், நான் தமிழ்ல அதை பேசிடுறேன். முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம்னா என்ன? அப்ப விசுவாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா இருக்குது, ஏன்னா அதை பார்க்க முடியாது. அப்படின்னா விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு என்ன எவிடன்ஸ், அதுக்கு என்ன அத்தாட்சி, இந்த விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததுல விசுவாசம் என்று சொல்லும் போது எல்லா விசுவாசமும் ஒண்ணுதானா, இல்லைன்னா விசுவாசத்துல டிஃபரெண்ட் கைண்ட்ஸ், வெரைட்டிஸ், இல்லைன்னா லெவல்ஸ், அதாவது வெவ்வேறு வகைகள், வெவ்வேறு நிலைகள், அந்த மாதிரி ஏதாவது
வித்தியாசமாக இருக்கிறதா? ஒருவேளை நம்ம அப்படியே யோசித்து பார்த்தா செத்த விசுவாசம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அற்ப விசுவாசம் அந்த மாதிரிலாம் சில காரியங்கள்லாம் வரும். அது அதனுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து நிறைய விஷயங்கள். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அப்படிலாம் இருக்கும். அப்ப அங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா விசுவாசத்துக்கு சில அட்ஜெக்டிவ்ஸ் அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட விசுவாசம் சொல்லி. அப்ப நிறைய வகையான விசுவாசங்கள் இருக்கிறது. விசுவாசம் அப்படின்னு ஒரே ஒரு வேர்ட்ல நம்ம ஒரே ஒரு டெபினிஷனுக்குள்ள போக முடியாது. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ஆனா அது அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த அப்டிராக்ட் நவுன் எல்லாமே வந்து இட் ரிலேட்ஸ் டு ஒன் வெர்ப். ஏதோ ஒரு வெர்பு கூட தொடர்பா இருக்கும். அப்படின்னா இங்க பார்க்கும்போது இந்த ஃபெய்த் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஒரு வெர்பா மாத்தும் போது அது வந்து டிரான்சிட்டிவா இருக்குமா இன்ட்ரான்சிட்டிவா இருக்குமா? ரொம்ப கிராமர் நடத்துற மாதிரி தெரியுது. டிரான்சிட்டிவ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இன்ட்ரான்சிட்டிவ்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது. ஒருவேளை நீங்க இங்கிலீஷ் கிராமர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த ஃபெய்த்தை பத்தி பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிக்க வேண்டும். இந்த ஃபெய்த் வந்து அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதா? அப்ப வந்து அது வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்லிட்டோம்னா, அதாவது அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டா அந்த ஆப்ஜெக்ட் என்ன? அந்த ஃபெய்த்துடைய ஆப்ஜெக்ட் என்ன? ஒருவேளை வழக்கமா கிராமர் கிளாஸ் எடுக்கும்போது ஆப்ஜெக்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எதை இல்லைன்னா யாரை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ இந்த ஃபெய்த்னு சொல்லும் போது எதை இல்லைன்னா யாரை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து மனதில் வைத்துக் கொண்டு யோசிக்க வேணும். அப்புறம் எது பைபிள்ல சொல்லப்பட்ட விசுவாசம் இல்லை? வாட் இஸ் நாட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வாட் இஸ் நாட் பிப்ளிக்கலி ஃபெய்த்? பைபிளினுடைய அடிப்படையில எது விசுவாசம் இல்லை என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா விசுவாசம்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனா அது அர்த்தம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ நமக்கு வாட் இஸ் ஃபெய்த் அப்படின்னு தெரியும் போது வாட் இஸ் நாட் ஃபெய்த் அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இத பற்றி தான் நம்ம இதை சரியாக நம்ம புரிந்து கொண்டால்தான் இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்க முடியும். இப்ப நீங்க லூக்கா, நான் ஒரு 4 வசனம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். லூக்கா 7வது அதிகாரம் 50வது வசனத்துல அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிட்டா, இயேசுவினுடைய பாதத்துல ஒரு பெண் வந்து நறுமண தைலத்தை பூசி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்னார். சமாதானத்தோட போ என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, உன் விசுவாசம் ஒன்னையே ரட்சிச்சு. அந்த வசனத்தை அப்படி அந்த வார்த்தைகளை ஹைலைட் பண்ணிக்கிறது அப்படியே யோசித்து பாருங்க. அதே மாதிரி லூக்கா 8:48 அவர் அவளை பார்த்து, யார் அப்படின்னா அந்த பெரும்பாட்டுல ஒரு ஸ்திரீ வந்து பின்னால வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானால் அந்த ஸ்திரீயை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதே ஸ்டேட்மெண்ட் திரும்ப வந்திருக்குது. இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது 2 பெண்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். அந்த 2 பெண்கள்ட்ட ஜீசஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அது 7வது அதிகாரமும் 8வது அதிகாரமும். நீங்க அடுத்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது 17வது அதிகாரமும் 18வது அதிகாரமும். அந்த 7, 8, 17, 18. சரியா? ஓகே. இங்க வந்து 2 ஆண்கள் இடத்துல ஜீசஸ் பேசுகிறார், இயேசு பேசுகிறார். அதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்த 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்களே, அதுல ஒருத்தன் மட்டும் நன்றி சொல்ல திரும்பி வந்தான். அவனை பார்த்து அவன் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்குற போது சொல்றாரு, எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதே மாதிரி ஒரு எரிகோக்குள்ள அவரு ஜீசஸ் நடந்து வர்றாரு 18வது அதிகாரத்துல. அங்க ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே சத்தம் போடுறான். அப்ப அவனை பார்த்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 4 காரியங்கள்லயும் லூக்கால டிபிக்கலா இந்த உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. மத்தேயுல 2 தடவை இருக்கும், மார்க்ல 1 தடவை இருக்கும், லூக்கால 4 தடவை வந்திருக்குது. நான் லூக்கால இருந்து இதை எடுத்து ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப ஒரு கேள்வி, இந்த 4 பேரையும் ரட்சித்தது எது? ரொம்ப சிம்பிள், ஒன் வேர்ட் ஆன்சர், விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, விசுவாசம் இவர்களை ரட்சித்தது அப்படின்னு ஒரு பதில் சொல்லியாச்சுன்னா அடுத்த கேள்வி இப்படி வரும், விசுவாசம் ரட்சிக்கும் என்றால் விசுவாசம் போதுங்களா? அப்ப தேவன் எதுக்கு நமக்கு? ஆனா விசுவாசம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த விசுவாசம் நம்மை ரட்சித்து விடும். அப்ப தேவனுக்கு அங்கே எங்கே இடம்? தேவன் இல்லை. அப்ப உங்ககிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். இப்ப இப்படியே ஒரு ராங் டாக்டரின் ஓடிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பிரதர் விசுவாசிங்க, எல்லாம் நடந்துடும்.
யாராவது ஒருத்தர் பிரச்சனையில இருக்கிறார், அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றால் போய் பிரதர் ஹேவ் ஃபெய்த், எவ்ரிதிங் வில் பி ஓகே. எந்த பேசிஸ்ல சொல்றாங்கன்னு தெரியாது, ஆனா அப்படிதான் சொல்லுவாங்க, விசுவாசம் ரட்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த விசுவாசத்தை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, உன் விசுவாசம் அது உங்ககிட்ட தான் இருக்கு, அந்த விசுவாசம் அது உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, அவர் ஜீசஸ் வந்து அந்த வேர்டை சொல்றதுக்கு முன்னாலேயும் அந்த விசுவாசம் அவங்க கிட்ட தானே இருந்திருக்கணும், அவங்ககிட்ட தான் இருந்திருக்கணும். அப்ப ஏன் அவங்கள முதல்ல ரட்சிக்கல? ஏன் ஜீசஸ் சொன்ன பிறகுதான் ரட்சிச்சிச்சு? அப்ப ஏன் அந்த உன் விசுவாசம்ங்கிறது என்ன? இது என்ன விசுவாசம்? இதை என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வசனங்களை கோட் பண்ணும்போது விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொல்லி அது அதிகமா யோசிக்கிறது இல்ல. இது வந்து ஆக்சுவலா மொழியை பொறுத்ததான ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் கடைசியில இதுக்கு பதிலாக சில காரியங்களை நான் சொல்ல வருவேன். அதனால நீங்க அதை பாத்துக்கோங்க. ஓகே, இது என்ன விசுவாசம்? சரி, இப்போ ஜீசஸ் சொல்றாரு ஓ விசுவாசம் உன்னை ரட்சித்துன்னு சொல்றாரு இல்லையா? அவங்க கிட்ட விசுவாசம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? வாட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் ஃபெய்த்? அவங்க கிட்ட எல்லாம் விசுவாசம் இருந்துச்சுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? அப்ப எவிடன்ஸ் நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கரண்ட போய் கை வச்சு தொட்டீங்கன்னா அங்க கரண்ட் இருக்குன்னு எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷாக் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னா அங்க கரண்ட் இருக்கு. சோ இஃப் யூ கெட் a ஷாக், அங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்ககிட்ட ஃபெய்த் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ்? அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அப்ப ஏதாவது ஒண்ணு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். வாட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஃபெய்த்? ஓகே, இது அப்படியே நீங்க மனதில் யோசித்துக் கொண்டிருங்கள். வழக்கமாவே நம்ம வந்து கேட்கிறத மட்டும் இல்லாம நம்ம யோசிக்கவும் செய்தாதான் நிறைய காரியங்கள்ல வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த கேள்வி அப்படியே உங்க மனசுல வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஃபெய்த்? வாட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் ஃபெய்த்? இந்த ரெண்டு கேள்விகளை நான் உங்களுக்கு முன்னால நான் வைத்திருக்கிறேன். இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்கிறோம் கேட்டாச்சுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் 28வது வசனத்துல, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று தீர்க்கிறோம். நிறைய நேரத்துல என்ன ஒரு தப்பு நடக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அந்த சூழல், அது எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது என்கிறதை நிறைய பேர் பார்க்காம வசனங்களை எடுத்து அவர்கள் சொந்த கருத்தின்படி அதற்கு வியாக்கியானம் கொடுத்து விடுவார்கள். ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க வந்து இவர் வந்து ரட்சிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் விசுவாசம் அப்படிங்கிற ரெண்டு காரியங்களை அவர் ஒன்றோடு ஒன்று வேறுபடுத்தி காட்டுகிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள் இல்லாமல் என்று சொல்லி தமிழிலே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார்கள். ஒருவேளை ஆங்கிலத்துல பார்த்தா பிசைட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வித்தவுட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து ரட்சிக்கப்படுவதற்கு, நம்ம ரட்சிக்கப்படுவதற்குங்கிறது இன்னொரு வகையான சொல்லணும்னா நீதிமான் ஆக்கப்படுகிறதுக்கு, நம்ம நீதிமான்களாக மாறுவதற்கு நமக்கு என்ன தேவை என்று சொல்லி நம்ம பார்ப்போம்னா, இங்க பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் தேவையில்லை என்று சொல்வதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். ஓகே, நல்ல காரியம். அப்ப எதனால அவங்க நீதிமானாக்கப்படுவார்கள்? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார். இதான் மனுஷனுடைய ஸ்டேட்டஸ். அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நீதிமானாக்கப்படுவதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். இதை அப்படி சொல்லிட்டே வரும்போது நீங்க யோசிச்சுக்கோங்க, விசுவாசம்ங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். அது என்னங்கிறத நம்ம வந்து பின்னால வச்சுக்குவோம். விசுவாசம் அப்படின்னா எதை யாரை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன், அதை நீங்க அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ அதை தொடர்ந்து நம்ம சில வசனங்களை பார்த்தோம் அப்படின்னா, கலாத்தியர், ஆக்சுவலா அந்த ரோமர் கலாத்தியர்ல தான் பவுல் வந்து அதிகமாக இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த விசுவாசத்தை குறித்து, ரட்சிக்கப்படுவதனுடைய அடிப்படைகளை குறித்து பேசக்கூடிய ரெண்டு புஸ்தகங்கள் கலாத்தியரும் ரோமரும். இப்ப இந்த கலாத்தியர்ல இந்த விதமாக எழுதியிருக்கு, கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ஒருவேளை அந்த விருத்த சேதனம் இல்லாம இதெல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள்ல வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இங்க ஒரு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியை வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் என்ன பண்ணும் அப்படின்னா, கிரியை செய்யும். எப்படி செய்யும் அப்படின்னா, அன்பினால செய்யுமா. ஓகே, இந்த அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னால நம்ம சில வேறு வசனங்களோடு இதை நம்ம ஒத்து பார்க்கும்போது இது நமக்கு அவசியமாக இருக்கும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இதுதான் கலாத்தியர்ல அவர் சொல்லியிருக்கிறார்.
அப்படி யாக்கோபு நிருபத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த யாக்கோபு நிருபத்துக்கும் இந்த ரோமருக்கும் இடையில ஒரு பெரிய கிளாஷ் இருக்கும். நீங்க எங்க தியாலஜிக்கு படிக்க போனாலும் அங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, இஸ் இட் சால்வேஷன் இஸ் பை ஒர்க் ஆர் பை ஃபெய்த்? விசுவாசம் என்பது கிரியையினால், ரட்சிப்பு என்பது கிரியையினால் உண்டானதா இல்லை என்றால் விசுவாசத்தினால் உண்டானதா, எப்படி வேதத்தில் இந்த முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பாத்துக்கலாம். அப்ப இங்க யாக்கோபு என்ன எழுதுறாருன்னு சொன்னாச்சுன்னா, அவர் என்ன எழுதுறாருன்னா, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் சொல்றான், யாரோ ஒருத்தர் சொல்றான் எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா அவர்கிட்ட என்ன இல்லைன்னா கிரியைகள் இல்லை. விசுவாசம் உண்டு ஆனா என்ன இல்லைன்னா கிரியைகள் இல்லை. அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிரியை செய்யற விசுவாசம் உதவும்னு பவுல் சொன்னாரு. அதை அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்தி வேறு வகையா என்ன சொல்றாருன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் ஒருவனை ரட்சிக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரெண்டு வசனமும் ஒன்னோட ஒண்ணு பொருந்தி போகுது. அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம் இருந்தால் ஒருவன் ரட்சிக்கப்படுவான், கிரியை இல்லாத விசுவாசம் ஒருவனையும் ரட்சிக்காது. அப்ப ஒருவேளை இந்த ரெண்டு வசனத்தை நம்ம என்ன, அன்பினால் வருகிற கிரியை இருந்தால் அந்த விசுவாசம் ரட்சிக்கும். அந்த அன்பினால் கிரியை செய்யாத விசுவாசத்தை ஒருவன் உடையவனாக இருந்தால் அது அவனை ரட்சிக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம் ஒண்ணு இருக்குது, அன்பு இல்லாத கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதான் இந்த ரெண்டு வசனத்திலையும் நம்ம பாக்குறோம். ஓகே, இப்ப நம்ம இதை கொஞ்சம் ஆழமா பார்க்க போனோம் அப்படின்னா, மத்தேயு 22வது வசனத்துல ஒரு இன்சிடென்ட் நம்ம பாக்குறோம். இங்க ஜீசஸ் சில காரியங்களை பேசுறாரு. இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நம்ம பார்க்கணும். அங்க நியாய பிரமாணத்துல எது பிரதானமான கற்பனை என்று சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. அப்ப சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. ரொம்ப ஷார்ட்டா சொன்னா, the first என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ப்ராமினன்ட் கமாண்ட்மெண்ட் என்னன்னு கேட்டனா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. சோ லவ் காட், அதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதற்கு ஒப்பா இருக்கிற அப்படின்னா சம்திங் which is equal, சரி, அதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை, the first and the second, சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப இரண்டாம் கற்பனை என்னன்னா, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அத சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கற்பனைகளில நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார். இந்த 37 வசனத்துல இருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதை ஷார்ட்டா சொன்னா, முதலாவது பிரதான கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இரண்டாம் கற்பனை பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டு கற்பனையில நியாய பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. அப்படி சொன்னது யாருன்னா இயேசு. இப்ப நியாய பிரமாணத்தின் அடிப்படையே அன்பு அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். முதல் கற்பனை தேவனிடத்துல அன்பு கூறணும், இரண்டாவது கற்பனை மற்ற பிறனிடத்துல அன்பு கூறணும். ரெண்டு கற்பனையில முழு நியாய பிரமாணமும் அடங்கி இருக்கு. அப்ப நியாய பிரமாணத்தின் கிரியை என்ன? நல்லா யோசிச்சு பார்த்தா நியாய பிரமாணத்தினுடைய கிரியை அன்பு. அப்ப நியாய பிரமாணத்தின் கிரியை அன்பு தானே. அப்ப இதுக்கு முன்னால பவுல் என்ன சொன்னாரு? அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே அப்படின்னு தானே சொன்னாரு. அப்ப இங்க நியாயப்பிரமாணம் அன்பின் அடிப்படையில் தானே இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வர வேண்டும். அப்படியே வச்சு யோசிச்சுக்கோங்க. அவங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, ரோமர் 3:28 இதுதான் நம்ம வாசித்தோம். மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல், பாருங்க நல்லா பாத்துக்கோங்க, கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைய நம்ம அன்பின் கிரியை என்று சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நீதிமானாக்கப்படுவதற்கு இந்த நியாய பிரமாணத்தின் கிரியை தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அது அன்பின் கிரியை தானே. நியாய பிரமாணமே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல தான் அடங்கி இருக்குது. ஒன்னு லவ் காட், இன்னொன்னு லவ் யுவர் நெய்பர். அது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள உன்னிடத்துல என்ன, தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறுங்கிறதா நியாய பிரமாணத்தினுடைய முழு அமைப்பே அதுலதான் இருக்குது. அப்படின்னா இங்க நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அன்பு கூறாமல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப அன்பே கூற வேண்டாம், நீ விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிறாய் என்று சொல்லி பவுல் எழுதுகிறாரா? இதான் யோசிக்க வேண்டிய கேள்வி. அப்போ யாக்கோபு 2:8 யாக்கோபு இப்படி எழுதுகிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதேதான் அந்த இரண்டாவது கற்பனை அவர் சொல்றாரு என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை, அந்த பிரமாணத்துக்கு அவர் என்ன பேர் கொடுத்தா, அங்க நியாய பிரமாணம் கொடுத்தோம். பிரமாணம்னா லா.
இங்க வந்து ராஜரீக பிரமாணம் அப்படின்னா இது வந்து எல்லாவற்றுக்கும் மேலான சரி ஒரு ராயல் லா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா நீங்க நன்மை செய்வீங்க. அப்ப எதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் நன்மை செய்வீர்கள். அப்ப நன்மை செய்கிறதை பற்றி இங்க என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்பு கூற வேண்டும். இதுதான் யாக்கோபும் எழுதுகிறார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை தான் யாக்கோபும் சொல்லுகிறார். இப்போ நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு கான்ட்ராஸ்டிங்கா சில விஷயங்களை நம்ம பார்க்க போயிடும். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா கலாத்தியர் 5:6 அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவும். அப்ப கிரியை செய்யாத விசுவாசம் உதவாது என்று சொன்னார். அதே மாதிரி யாக்கோபும் கிரியைகள் இல்லாத விசுவாசம் அவனை ரட்சிக்காது அப்படின்னு சொன்னார். அப்ப பவுல யாக்கோபும் ஒத்து போகிறார்களா என்று கேட்டால் இந்த 2 வசனத்தை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே காரியத்தை தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இங்க இன்னொரு காரியத்தை நம்ம 2:17 யாக்கோபு 2:17 நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்னா ஒரு செத்த விசுவாசத்தை பற்றி பார்க்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அதான் அங்க சொல்லி இருக்குது. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இங்க ஒரு ஆர்குமெண்ட். உன்ட விசுவாசம் இருக்கு நீ சொல்றல காமி, நான் வந்து என்கிட்ட கிரியை இருக்குன்னு சொல்றேன்ல. அப்ப அவர் என்ன சொல்றாங்க, உன்ட விசுவாசம் இருக்கு, என்கிட்ட கிரியை இருக்கு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினால உனக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, அவர் வந்து இந்த முதல்ல சொல்லிருக்க நல்லா கவனிச்சீங்கன்னா உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு அப்படின்னு சொன்னாரு. நீ உன் விசுவாசத்தை காட்டு, நான் என் கிரியை காமிக்கிறேன் அப்படின்னு கீழே சொல்லல. சரியா? கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என்னுடைய விசுவாசத்தை என்னுடைய கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன். அப்ப 2 பேர்கிட்டயுமே விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஒருத்தர்கிட்ட என்ன இருக்குன்னா வெறுமன விசுவாசம் இருக்கு, கிரியை இல்ல, அதனால அவரால் காட்ட முடியாது. இன்னொருத்தர்கிட்ட கிரியை இருக்கிறது, அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை இந்த கிரியையின் மூலமாக காட்ட போகிறார். அப்ப 2வது உள்ளவர் வந்து விசுவாசம் இல்லாதவர் அல்ல, அவர்களிடத்தில் விசுவாசமும் கிரியையும் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம வந்து பார்க்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன். சரியா? ஓகே. நம்ம ஆரம்பத்துல கேட்ட பாத்தீங்களா ஒரு கேள்வி, வாட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் ஃபெய்த்? சரியா? ஓகே. விசுவாசத்தினுடைய எவிடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம். அப்ப அந்த கேள்விக்கு நம்ம என்ன அர்த்தம் சொல்ல போறோம், என்ன பதில் சொல்ல போறோம்? விசுவாசத்துக்கு எவிடன்ஸ் பாருங்க, நான் வந்து என்னுடைய கிரியையினாலே என்னுடைய விசுவாசத்தை உனக்கு காட்ட முடியும், நீ கிரியை இல்லாம எப்படி உன் விசுவாசத்தை காட்டுவேன்? இதான் அங்க ஒரு ஆர்குமெண்ட் வருது. அப்ப கிரியை இல்லைன்னா விசுவாசத்தை காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாதுன்னா அங்க விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். என்கிட்ட கிரியை இருக்குது, அப்ப நான் என் விசுவாசத்தை கிரியைகளின் மூலமாக காட்ட முடியும். அப்ப விசுவாசத்தை வெளியிலே காட்டுவதற்கு கிரியை அவசியமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம வாசிக்கிற காரியம் என்னன்னு கேட்டா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. செத்த விசுவாசத்தை வெளியில காட்ட முடியாது. அது செத்த விசுவாசம் இருந்து என்ன இல்லாம என்ன அது இல்லைன்னே வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா அங்க கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த செத்த விசுவாசம் யாரையும் ரட்சிக்காது, அதனால பயன் இல்லை. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் பயனுள்ளது அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் யாரையும் ரட்சிக்காது. அப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கிரியைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. விசுவாசத்தினுடைய எவிடன்ஸே என்னன்னு கேட்டாச்சுன்னா கிரியை தான் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஓகே. அப்போ இந்த ரோமர் 3:28 என்ன சொல்லி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல், ஏன் அவர் இல்லாமல் அப்படின்னு சொன்னாரு, விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இந்த வசனத்தை மேற்போக்காக நம்ம வாசிக்கும் போது நம்ம ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டு நிறைய நேரத்துல போய்விடுகிறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நம்ம ரசிக்கப்பட மாட்டோம், விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம், அதனால விசுவாசிச்சா போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டா, விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவனுக்கு கிரியை இருக்க வேண்டும். கிரியை தான் விசுவாசத்தினுடைய பிரசன்ஸ்க்கு ஒரு எவிடன்ஸ். அப்ப என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறது என்று நான் சொல்லும் போது என்னிடத்தில் கிரியை இருக்க வேண்டும். அப்படின்னா இங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பத்தி நம்ம பைபிள்ல என்ன பார்த்தோம்னு கேட்டா, அன்பு கூறுவாயர் என்பதுதானே நியாயப்பிரமாணத்தினுடைய முழு பொருளாக இருக்கிறது. அதைத்தானே யாக்கோபும் சொல்கிறார். நீங்கள் இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று சொல்கிறாரே. அப்படின்னா இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? இந்த வசனம் தவறா சொல்லிட்டாங்களா, இல்ல இந்த வசனம் ஏதோ முரண்பாடாக இருக்கிறதா, இல்லை என்றால் நாம புரிந்து கொள்வதுதான் தவறாக இருக்கிறதா? அப்ப கிரியை தேவையா இல்லையா? இது வந்து ஒரு பெரிய தியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ல போகும். இத பேஸ் பண்ணி பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயம் இது. அப்படி அவ்வளவு பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. என்னன்னு கேட்டா, இந்த வசனத்தை நம்ம சரியாக நம்ம வாசிக்க வேண்டும். அப்படி வாஸ்தவம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நமக்கு இதனுடைய அர்த்தம் புரிந்துவிடும். ஒருவேளை இந்த வசனத்துல என்ன எழுதியிருக்குது அப்படிங்கிற நீங்க அப்படி மேற்போக பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாம, கிரியையே வேண்டாம், விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், அவன் நீதிமானாக்கப்படுவான் என்று இந்த வசனம் சொல்லுவது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனா இதை கொஞ்சம் அப்படி விளக்கமா பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா, பேரஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா சில சொல்லப்படாத ஆனால் அதில் மறைந்திருக்கிற சில காரியங்களை வெளியில கொண்டு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே வசனத்தை ரோமர் 3:28 அந்த உள்ளுள்ள கருத்துக்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்து எழுதினா எப்படி எழுதலாம் என்பதை நான் இங்க எழுதியிருக்கிறேன். இதை வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்ல மாட்டோம், இதை வந்து பேரஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு தெளிவுரை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது என்ன சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் பாவியை நீதிமானாக்கும் தேவனை விசுவாசியாமல், பாருங்க அங்க தேவனை விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பாவியை நீதிமானாக்குகிற தேவன். அவரை விசுவாசிக்காம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நிறைவேற்றுவதனால் நீதிமான் ஆகிவிட முடியாது. இதான் அதுக்கு அர்த்தம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்யாத, இதை யாரு வேணாலும் செய்வதற்கு முயற்சி செய்யலாம், நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா செய்யவும் முடியும். அப்ப இங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை விசுவாசிக்காமல், அந்த தேவன் தான் பாவியை நீதிமானா மாத்துவார், அவரை விசுவாசிக்காம நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்னா அது என்ன நீதிமானாக மாற்றாது. இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அதனுடைய தொடர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனை விசுவாசிச்சா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தேவனை விசுவாசிச்சா தேவ அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்படும். அந்த தேவ அன்பினாலே, தேவன் மேல் உள்ள அன்பினாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட அதே கிரியைகளை நம்ம நிறைவேற்றுவோம். சரியா? ஓகே, அப்ப நல்லா பாருங்க, நீங்க விசுவாசம் இல்லாமலும் நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம், நீங்கள் நிறைவேற்றலாம். விசுவாசித்து, அதனால் அந்த விசுவாசத்து அதன் மூலமாக நமக்கு இருதயத்திலே உண்டாகும் தேவன் மேலுள்ள அன்பினாலே நம்ம வந்து இதே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நிறைவேற்றலாம். அப்படி நம்ம நிறைவேற்றினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லும் போது கிரியையே அங்க தேவையில்லை என்று சொல்லுவது போல நமக்கு காணப்பட்டாலும் கூட, அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாம கிரியை இருந்துச்சுன்னா அது பயன் இல்ல, அந்த கிரியையில யூஸ் இல்ல. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிக்கும் போது அதனுடைய கிரியைகள் வெளிப்பட்டு நம்மை நீதிமானாக மாற்றும் என்று சொல்லி பாக்குறோம். ஒருவேளை நம்ம சாதாரணமா பேசும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு கிஃப்ட நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஒரு கிஃப்ட கொடுக்கலாம். கிஃப்ட கொடுக்கறதுக்கு மனதிலே அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. பணம் இருந்தா கிஃப்ட வாங்கி கொடுத்துடலாம். ஆனா அன்பு எங்கே இருக்குமோ அங்கே கொடுக்காமல் இருக்க முடியாது. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப பாருங்க, அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும், ஆனால் அன்பு கொடுக்காமல் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி இங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு விசுவாசம் இல்லாமல் செய்ய முடியும், ஆனால் விசுவாசம் எங்கே இருக்குமோ அங்கே நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படும். அப்ப வந்து விசுவாசம் இருந்தா போதும் சொல்லும் போதே அது செத்த விசுவாசமாக இல்லாமல் உயிருள்ள விசுவாசமாக இருக்கும் என்றால் அது கிரியையுள்ள விசுவாசமாக இருக்கும். ஒருவேளை இந்த ஸ்டடி முடிஞ்ச பிறகு நீங்க அந்த ஸ்கிரீன் அப்படியே எடுத்து 2 ஸ்கிரீனை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ரோமர் 3:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன். நான் சரியா சொல்லியிருக்கேனா இல்லையாங்கிறத நீங்க வந்து பார்க்க வேண்டும். ஏன்னா அப்படி விட்டுறாதீங்க. ஓகே, இதுக்கு முன்னால நான் ஒரு கேள்வியை உங்களிடத்துல கேட்டு வந்தேன். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு ஜீசஸ் 4 தடவை சொன்னதாக நம்ம வாஸ்தவம். மொத்தத்துல 7 தடவை அங்க வந்திருக்கும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறது. இத சரியா சொல்லணும் அப்படின்னா, இதை எப்படி மாற்றி சொல்லணும் அப்படின்னா, நீ தேவனை விசுவாசித்தபடியால் தேவன் உன்னை ரட்சித்தார்.
பாருங்க, விசுவாசம் வந்து யாரையும், விசுவாசம் வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டி இல்ல, இட் இஸ் நாட் பர்சனிஃபைட். அது யாரையும் போய் ரட்சிக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. விசுவாசம் இஸ் நாட் அ பவர் டு கோ அண்ட் சேவ் சம்படி. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தை, அந்த சென்டென்ஸ்க்குள்ள என்ன அடங்கி இருக்குது, அதை வெளியில எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தேவனை விசுவாசித்தபடியால் தேவன் உன்னை ரட்சித்தார். அப்ப ரட்சிக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவன் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். அப்ப விசுவாசம் ரட்சிக்குமா அப்படின்னா, அந்த அந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நீ விசுவாசித்ததுனால் தேவனால் நீ ரட்சிக்கப்பட்டா, இல்லைன்னா தேவன் உன்னை ரட்சித்தார். அப்ப உன்னை தேவன் ரட்சிப்பதற்கு காரணமாக உன்னுடைய விசுவாசம் இருந்ததை தவிர ரட்சித்தது விசுவாசம் இல்லை, தேவன். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது எது காரணமா இருந்துச்சோ அதை வந்து மெயினா சொல்லிட்டு போயிட்டாங்களே ஒழிய, தேவன் என்பது எல்லாருக்கும், இந்த வசனத்தை வாசித்தவர்களுக்கு, கேட்டவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். நமக்கு அது புரியல அப்படின்னா நம்ம அதை இன்னைக்கு சரி பண்ணிக்குவோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லும் போது, நீ தேவனை விசுவாசித்தபடியால் தேவன் உன்னை ரட்சித்தார். இந்த இதை எப்படி நான் அப்படி வெளியில எடுத்து சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வந்து நிறைய லாங்குவேஜ்ல வந்து பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு அப்டிராக்ட் நவுன், விசுவாசம் இல்லைன்னா ஃபெய்த்ங்கிற ஒரு அப்டிராக்ட் நவுன் ஒரு ஆக்ஷனை செய்ததாக நிறைய லாங்குவேஜ்ல சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அவங்க கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து அலோவ் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை கொண்டு வந்து கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்ப இந்த உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பதற்கு உள்ள இருக்கிற அர்த்தத்தை வெளியில எடுத்தா, அதை இப்படித்தான் எடுத்து அதை எப்படி அந்த மொழியில கொடுக்க முடியுமோ அப்படிதான் டிரான்ஸ்லேஷன்ல நாங்க பண்ணுவோம். அப்படின்னா இங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா, நீ தேவனை விசுவாசித்தபடியால் தேவன் உன்னை ரட்சித்தார். அப்ப ரட்சித்தது யாரு? தேவன். தேவன் இல்லாம அங்க ரட்சிப்பு இல்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், விசுவாசம் ரட்சிக்கும்னா தேவன் தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, தேவன் தான் ரட்சிப்பாரு. அந்த ரட்சிப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இந்த விசுவாசம் வரும். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விளக்கம்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரோமர் 3:28 நான் ஒரு விளக்கம் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை மட்டும் இருந்தா போதாது, அது விசுவாசம் உள்ள கிரியையாக இருக்கணும். விசுவாசம் இல்லாத நியாயப்பிரமாணத்தின் கிரியை வந்து ரட்சிக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டே வந்தேன். இப்போ ரோமர் 4:5 இந்த வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டேன்னா, நான் சொன்ன கருத்து இங்க பொருந்துமா பொருந்தாதா, நான் சரியா தான் பேசினேனா இல்லையா அப்படிங்கறத நீங்கள் நிதானிக்க வேண்டும். இதை நம்ம சரியா புரிந்து கொண்டாதான் நம்ம வந்து எபிரேயர் 11வது அதிகாரத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா அங்க நிறைய விஷயங்கள் தவறான வகையில இன்றைக்கு ஏன் விளக்கப்படுகிறது என்றால் இதை புரியாமதான். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல், நல்லா அந்த வார்த்தை கவனிச்சுக்கோங்க, கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இங்கதான் கிரியையும் விசுவாசத்தை ரொம்ப கான்ட்ராடிக்டா கொண்டு போன மாதிரி இருக்குது. கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்தில் விசுவாசம் மட்டும் வச்சா போதும், அது நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லுகிறது. ஒருவேளை ஏன் உங்களை நான் திரும்ப போய் இந்த வசனத்தை பாருங்கன்னு சொன்னா, அந்த 3:28 நான் சொல்லியிருக்கிற அதனுடைய அடிப்படையில இந்த 4வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை எப்படி நாம் விளக்கினால் இந்த விளக்கம் சரியாக வரும். 6வது வசனம் இந்த மாதிரி கண்டினியூ ஆகுது. அதே 4வது அதிகாரம் 6வது வசனம், அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ இவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கிரியை செய்ய வேண்டாம், விசுவாசம் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த கிரியைகள் இல்லாமல் அப்படின்னு சொல்லும் போது இது நம்ம கிரியையை செய்ய வேண்டாம், சும்மா ஒரு பாசிவா நீங்க வந்து விசுவாசிச்சா போதும்னு சொல்லுதா? இல்ல அப்படின்னா என்ன சொல்லுது? ஏன் இந்த கிரியைகள் இல்லாமல் என்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம இப்பதான் பார்த்தோம், விசுவாசத்துக்கு எவிடன்ஸே கிரியை தான். கிரியை இல்லாட்டா அந்த செத்து போச்சு, அதை யாரும் விசுவாசமே சொல்ல முடியாது. அந்த விசுவாசத்துல பயனே இல்லை, அது யாரையும் ரட்சிக்காது. நம்ம முன்னால வந்து 2 வசனங்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து யாக்கோபு 2:24, மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இதை அப்படி வாசித்து பாத்தீங்கன்னா, மேலோட்டமா வாசித்து பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் அப்படின்னு போடும்போது கிரியைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஃபெய்த் இஸ் இன்சஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரியும், கிரியை ஒர்க்ஸும்
அனதர் வே ஆஃப் சால்வேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனத்தை மேற்போக்காக நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நான் ஏன் மேற்போக்காக சொல்றேன் அப்படின்னா அது உண்மை இல்லை. நீங்க ஆழமா சிந்திச்சீங்கன்னா அதனுடைய அர்த்தம் புரியும். விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று யாக்கோபு எழுதினதுனால மார்ட்டின் லூத்தர் யாக்கோபு நிருபம் பைபிள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணார். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இவர் கிரியை பத்தி பேசுறாரு, விசுவாசத்தை பத்தி பேசல அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணார். ரோமர்ல என்ன சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரியை செய்யாமல் அப்படின்னு இருக்கு. பாவியை நீதிமானாக்க இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அங்க கிரியையினாலேயும் சொல்லியிருக்கு, இங்க விசுவாசமே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை இதுதான் அந்த கான்ட்ராவர்சி வர்றதுக்கு அடிப்படையான காரணமாக அமைந்திருக்கிறது. ஓகே, இந்த 2 வசனத்தோடு கூட நான் இன்னைக்கு நம்முடைய பைபிள் ஸ்டடியை க்ளோஸ் பண்றேன். நான் இன்னும் ஒண்ணும் முடிக்கல. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்க மத்தியில வச்சிடுறேன். என்னன்னு கேட்டா ஃபெய்த்துக்கு எவிடன்ஸ் வந்து கிரியை. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம், அதான் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் பயனுள்ளது, இல்லைன்னா அது பயனில்லை, அது செத்த விசுவாசம். இந்த ஒரு கருத்தை மட்டும் நம்ம முன்னாடி வச்சுக்குவோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த ஸ்டடியில கண்டினியூ பண்ணுவோம். நமக்கு நேரம் முடிந்து விட்டது. ஒரு டைம் ரொம்ப லெஸ்ஸா இருக்கு, அதனால நானே ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நாங்கள் விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்றைய சரியான ஒரு விளக்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஓகே.